ரெண்டே 2 பொருட்கள் வச்சு ரொம்பவே ஈஸியாக நல்ல டேஸ்ட்டான தேங்காய் லட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் தான் ஆகும். டக்குன்னு செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் அளந்த அதே கப்பை நாட்டு சர்க்கரை அளக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் மிதமான தீயில் வச்சு. அதுக்கப்புறமா நாம் எந்த கப்பில் தேங்காய் அளந்தோமோ அந்த கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். தூசு மண் இல்லாத நல்ல சுத்தமான நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நாம் அப்படி சேர்த்துக்கலாம். இதை நாம் கரைச்சி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நாம் உருண்டை வெல்லம் வாங்கி அதை தட்டி கரைச்சி சேர்க்குறதுக்குன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சோன்னா டக்குன்னு 7-8 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு மிதமான தீயிலேயே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி நாம் ஏலக்காய், நெய் எதுவுமே யூஸ் பண்ணல. மொத்தத்தில் இந்த 2 பொருட்கள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் ஏலக்காய், நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது எதுவுமே சேர்க்காம தேங்காய், நாட்டு சர்க்கரை மட்டும் சேர்த்து கூட ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக செய்யலாங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமும் நாட்டு சர்க்கரையும் நல்லா உருகி வந்து நமக்கு தண்ணி எதுவுமே தேவைப்படாது. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். மிதமான தீயில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நாம் இதை எடுத்து வாயில் வச்சு பார்த்தோன்னா இது ரெண்டுமே தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் நல்லா நமக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி தெரியும். ரெண்டும் ஒன்று சேர்ந்து வந்திருக்காது. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு நாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நாட்டு சர்க்கரை நல்ல ஒரு பாகுபதம் வந்து தேங்காவோட மிக்ஸ் ஆகி ஒரு உருண்டை பிடிக்கிற அளவு கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிரும். 2 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்தோன்னா அதுக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்தோன்னா இனிப்பு நல்லாவே இருக்கும். கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காவோட இனிப்பு சுவையை பொறுத்து நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5-6 நிமிஷம் வரைக்கும் ஆகியிருக்கு. இப்போ நாம் கையை தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்து அழுத்தி பிடிச்சு பார்த்தோன்னா அது அப்படியே நிற்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம். அதை எடுத்தோன்னா அது உதிரக்கூடாது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் கையில் எண்ணெய் கூட அப்ளை பண்ணாமலே உருட்டுறதுக்கே கரெக்டாக வரும். நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ கூட அப்ளை பண்ணிக்கலாம் கையில். நமக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் உருட்டிக்கலாம். 2 பொருட்கள் வச்சு குறைவான நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டான தேங்காய் லட்டு ரெடி பண்ணியாச்சு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.